ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ₹1 கூட செலவு பண்ணாமல் உங்களுக்கான ஒரு ஃப்ரீ வெப்சைட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், அதுவுமே மிகவும் சுலபமான முறையில் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி தீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலாம், அதில் எப்படி நம்ம போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடுறது, அந்த லிங்க் எப்படி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, எப்படி அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ்லாம் பண்ணி நம்மளுடைய லோகோ, நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்க்கு, வீடியோ வர வைக்கிறது, கண்டென்ட் ரைட் பண்ணுறது, இந்த மாதிரி A to Z இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். கண்டிப்பாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்களுமே ஒரு ஃப்ரீயான ஒரு வெப்சைட்டை நீங்களும் உங்கள் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் காட்டுறது வீடியோவில் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ வெப்சைட்டில் அதுலேயுமே நம்ம ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி போகலாம். ஒரு பிரியாணி கண்டென்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ இதை பற்றியுமே உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தர பாருங்க. ஸோ உங்களுக்கான வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணி ரெடினா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கூகுளில் போங்க. ஓகேங்களா? கூகுளில் போயிட்டு டெஸ்க்டாப் மூடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. ஏன்னா முற்றிலுமே நம்ம இந்த பிளாக் பண்ணுறது, இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் மூடு போட்டு தான் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு தெரியலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் குரோமில் மேலே 3 டாட் பட்டன் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணிக்கினா உங்களுக்கு டெஸ்க்டாப் மூடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ கூகுளில் போக போகிறீங்க, வேர்ட் ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் வர லிங்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இப்படி தாங்க ஷோ ஆகும். அதில் பாருங்கள் கெட் ஸ்டார்ட்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த கெட் ஸ்டார்ட்டை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகுங்க. ஸோ அந்த பேஜில் உங்களுக்கு என்னென்னலாம் ஷோ ஆகும்னா, நீங்கள் கண்டினியூ வித் கூகுள்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய குரோமில் நீங்கள் என்னென்ன மெயிலில் லாகின் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு A to Z எல்லா மெயிலுமே உங்களுக்கு காமிக்குங்க. ஸோ அந்த மெயிலில் உங்களுக்கு எந்த மெயிலில் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்களோ அந்த மெயிலை நீங்கள் வந்து டச் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சுற்றிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ சுற்றிட்டே இருக்கக்குள்ள உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து போகும். சப்போஸ் போகலை அப்படின்னா திரும்பி நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூ வித் கூகுள் கொடுத்து திரும்பி அந்த மெயிலை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் திரும்பியுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மெயில் டச் பண்ணி நான் திரும்பியும் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணி திரும்பி கண்டினியூ கொடுக்குறேன். திரும்பி எனக்கு லாகின் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, வாட் பிரிங்ஸ் யூ டு wordpress.com இருக்கு இல்லையா? அது நீ எதையுமே டச் பண்ணாதீங்க. 3 ஆப்ஷனில் மேலே ஸ்கிப் இருக்கும். அந்த ஸ்கிப் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்ட பிறகு இங்கே பாருங்கள், உங்களுக்கு சூஸ் யுவர் டொமைன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஷோ ஆகும். ஸோ இப்போ சர்ச் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் சர்ச் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய டொமைன், அதாவது உங்களுடைய வெப்சைட் என்ன நேமில் இருக்கணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க அவங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அன்பு அஃபிஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட போகிறேங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் எந்த வெப்சைட் வந்து எந்த பேரில் கிரியேட் பண்ண போகிறீங்களோ, எந்த பேர் உங்களுக்கு ஓகேவோ அந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. இப்போ நான் அன்பு அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட உடனே சர்ச் பண்ண உடனே இங்கே பாருங்கள், எனக்கு கீழே என்னென்ன வருதுன்னு பாருங்கள். ரெக்கமெண்டட்னு சொல்லிட்டு வருது இல்லையா? ஃப்ரீ ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் வித் ஆனுவல் பெய்டு பிளான்ஸ் வருது இல்லையா? அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீன்னு இருக்கும். அதாவது அன்பு அஃபிஷியல் நாட் 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, இல்லை வந்து நாட் 2 அப்படின்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ அதை போட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அன்பு அஃபிஷியல் நாட் 2 wordpress.com இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இங்கே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் என்ன பண்ணி டச் பண்ணிக்கிங்க. ஓகே, செலக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா மற்றபடி நீங்கள் வேறு எது செலக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு காசு கட்ட சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரீ வெப்சைட்டு ₹1 கூட செலவு பண்ண தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரீ டொமைன் இருக்குங்க. அது கண்டினியூ கொடுத்துருங்க. உங்களுக்கு கண்டினியூ ஆகும். சூஸ் ஒரு ஃப்ளேவர் ஆஃப் வேர்ட்ப்ரெஸ்னு இருக்குங்க. அதுலேயுமே நீங்கள் ஸ்டார்ட் வித் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை நீங்கள் டச் பண்ணிவிடுங்க. டச் பண்ணிட்ட பிறகு அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகுங்க. ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க கொஞ்சம் லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு வந்துட்ட பிறகு உங்களுக்கு இப்படி தாங்க ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூஸ் எ தீம். ஸோ உங்கள் பேக்ரவுண்ட், அதாவது தீம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் எ தீம், அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஸோ அது கொடுத்துட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இதில் நமக்கு ஃப்ரீயான தீம்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்து அந்த தீம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதை சூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பர்ச்சேஸும் எது இல்லாமல் இருக்கோ அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம திரும்பி ஷோ பண்ணுற பாருங்க. இப்போ அங்கே பாருங்கள் FEWR இருக்கா? ஃபீவருக்கு கீழே. ஸோ அந்த இது அப்கிரேட் ஆப்ஷன் இல்லை. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. அப்போ அப்கிரேடு பிளாக் கலர் அப்கிரேட் இருக்கு இல்லையா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காசு கட்டி தான் இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம ஃப்ரீ வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ₹1 கூட செலவு பண்ணாமல் தான். அப்போ ஃப்ரீ தீமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு தீம் வந்து பார்த்தீங்கன்னா காசு இல்லாத செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு இப்படி தாங்க வரும். கண்டினியூன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க. சைட் எப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா, ஸோ அடுத்ததான் உங்களுடைய தீம் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே இருங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செட்டப் ஆகி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இதுவே நாங்கள் சிஸ்டத்தில் வந்து பண்ணி பார்த்தோம். சிஸ்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்குது. ஸோ நல்ல ஒரு சிஸ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹேங் ஆகாமல் ஒர்க் ஆகும். கொஞ்சம் இதுவாக இருந்துச்சா கொஞ்சம் ஹேங் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இது வந்துட்ட பிறகு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்குள்ளே என்ன பண்ண, கீழே வந்து பாருங்கள் லான்ச் யுவர் சைட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கண்டினியூ கொடுத்துட்ட பிறகு லான்ச் யுவர் சைட்டுன்னு இருக்கும். அந்த லான்ச் யுவர் சைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சைட் வந்து பார்த்தீங்கன்னா லைவுக்கு வந்துருச்சுங்க. அப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
யுவர் சைட் இஸ் லைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னோட சைட் நேம் பாருங்கள் அன்அஃபிஷியல் நாட் டூ. அதே போல் உங்கள் பேர் போட்டு நீங்கள் சைட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது தாங்க ஓப்பன் ஆகிடுங்க. இந்தமாரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இங்கே பாருங்கள் கிவ் யுவர் சைட் நேம் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ சைட்டுக்கு என்ன நேம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இதில். ஸோ அப்போ சைட்டோட நேம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நேம் தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அன்அஃபிஷியல் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். பக்கத்துலேயே உங்களுக்கு சைட் ஐக்கானும் இருக்குங்க. ஸோ அந்த ஐக்கானை டச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு மேலே வந்து அது சுற்றும். அதாவது உங்களுக்கு வெப்சைட் சொல்லிட்டு மேலே சுற்றிட்டே இருக்கும். அங்கே லோகோ உங்களுக்கு வரணும், சைட்டோடைய ஐக்கான் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஸோ அதுவுமே நீங்கள் டச் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக உங்களோட லோகோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் டச் பண்ணி ஸோ என்னோட அன்அஃபிஷியல் லோகோவை நான் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை டச் பண்ணிவிட்டு அது கேலரிக்குள்ளே போகும். ஸோ கேலரிக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அந்த லோகோ எங்கே இருக்கோ, எந்த ஃபைலை நீங்கள் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா சேவ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் நான் கேலரிக்குள்ளே போகலாம். கேலரிக்குள்ளே போயிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அந்த அன்அஃபிஷியல் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுறேன்னா கீழே ஒரு கண்டினியூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் 2 டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும். நீங்கள் 2 டைம் லோகோ செலக்ட் பண்ணுறீங்கன்னா 2 டிக்கு இருக்கும். ஏதாச்சும் ஒன்று மட்டுமே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பிரியாணி லெக் பீஸ் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா? அந்த லெக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஸோ அந்த 2மே இப்போ சேர்த்து வச்சதுனால இப்போ 2மே லோகோ சேர்ந்து எனக்கு வருது. ஸோ அப்போ எனக்கு அப்படி வந்து வேணாம். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் போகிறேன்னா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் கொடுத்துட்டு திரும்பி பின்னாடி வந்து திரும்பி அந்த மார்க் பண்ண பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிவிட்டு இந்த அன்அஃபிஷியல் லோகோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு வந்து கிராப் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணிங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை கிராப் பண்ணுறதா கிராப் பண்ணிக்கலாம் அந்த லோகோவை. ஸோ பண்ணிவிட்டு கீழே டன் இருக்குங்க. அந்த டன் கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு மேலே சேவ் செட்டிங்ஸ் ஒன்று இருக்குங்க. அந்த சேவ் செட்டிங்ஸை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண முடியும். மற்றபடி சேவ் ஆகாதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ மேலே சேவ் செட்டிங்ஸ் பாருங்கள், உங்களுக்கு அந்த இது அந்த கலரில் இருக்கும் ரோஸ் கலர், அது கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ மற்றபடி நீங்கள் செட்டிங்ஸ் கீழே போயிட்டு எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க, இது மட்டுமே பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சைட்டு டேக்லைன் இருக்கு இல்லையா, அங்கேயாச்சும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க வளமுடன் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்லோகனே ஏதாச்சும் கொடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டா பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தீம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி இது நம்ம செலக்ட் பண்ண தீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தீமை நம்ம செலக்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அப்படியே உங்கள் செட்டிங்ஸ் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ரியன்ஸ் ஸோ அந்த அப்ரியன்ஸை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகுங்க. இது தீம் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு சர்ச் தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் மேலே வந்து காமிக்கும். அடுத்தது அதிலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த வியூ ஆல் டச் பண்ணி ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னா STOW அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் ஒன்று மேலே சர்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஸோ அந்த பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்னஸ் நான் வந்து டெலிட் பண்ணிட்டு STOW அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போடுறேன் பாருங்கள். ஸோ இதை போட்டோடனே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் நான். சர்ச் ஆப்ஷன் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க. ஸோ அப்போ நீங்களுமே இதுவுமே கூட சூஸ் பண்ணி வச்சிங்க. ஏன்னா இதுவுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் பார்த்து இது ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இது கொடுத்த பிறகு ஆக்டிவேட் த டிசைன் கொடுங்க, ஆக்டிவேட் கொடுங்க. ஆக்டிவேட் கொடுத்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுங்க. ஓகேங்களா? கங்க்ராச்சுலேஷன் வந்து இந்த சைட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ தீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ தீமும் நம்ம ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் அன்அஃபிஷியல் 2.0 ஸோ அந்த தீமுக்கான எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வருதுங்க. ஸோ அப்போ இந்த தீமில் வெல்கம் டு அந்த ஸ்டோர்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் தாங்க எடிட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ கீழே பாருங்கள் உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ அப்போ அந்த எடிட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஸோ இப்போ இருக்கிறது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன காட்டுதோ எல்லாமே அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எடிட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டா பிறகு உங்களுக்கு இந்த பேஜை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க. ஏன்னா எடிட் பண்ணுற அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் ரொம்பவே ஸ்லோவாக தாங்க இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பொறுமை வந்து பார்த்தீங்கன்னா வேணும். ஸோ இது புரியல அப்படின்னா திரும்பி வீடியோ வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியுங்க. ஓகேங்க? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓகே எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டா பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஷோ ஆகும். இதில் வந்து பாருங்கள் அந்த வெல்கம் டு த ஸ்டேஷனரி இல்லையா, ஸோ அதை நீங்கள் டச் பண்ணி அப்படின்னா அதை டெலிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ தாராளமாக உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அன்அஃபிஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கிறேங்க. கீழே இருக்கிறதுமே நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாங்க. திஸ் இஸ் ஏ கவர் பிளாக்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ பாருங்கள் நானுமே அதை வைக்கிறேங்க. ஸோ அதை கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து என்ன பண்ணுறேன் டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணினா உங்களுக்கு அந்த பிளிங்க் ஆகுங்க கர்சர் மார்க்கு. ஸோ அதை என்ன பண்ணுறேன் ஃபுல்லுத்தையும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நான் 1 by 1 அதை டெலிட் பண்ணுறேன். ஸோ டெலிட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்மார்ட் ஏர்னிங்ஸ் அன்அஃபிஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிறேங்க, வாழ்க வளம்னு சொல்லிட்டு போகிறேங்க. ஸோ பாருங்க ஸோ இதே போல் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வெப்சைட்டில் என்ன ஷோ ஆகணுமோ அதே போல் நீங்களுமே வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஸோ பிளாக் பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து 1 ஆர் 2 டைம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அதாவது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கிற டச் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். இப்போ கீழே இருக்கிற அந்த பிக்சர்ஸ்லாம் எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுறேங்க. அப்போ அந்த ஃபாண்ட்டு கீண்ட் எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள். ஸோ அந்த ஆஃபீஸ் சப்ளைஸ் இருக்குல்ல, அதை நான் டச் பண்ணி அது எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, அதை டச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அது டெலிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தா எல்லாமே டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி டெலிட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பிக்சருமே நீங்கள் டெலிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இது எல்லாமே ஒரு லேயர் தான். ஸோ அப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். அதாவது சின்ன ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். அந்த புள்ளியை தொட்டு கீழே வந்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும். இப்போ பாருங்கள், 3 புள்ளி தொட்டுட்டுனா அப்படி கீழே வரனா டெலிட் இருக்குது. அந்த டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த இருக்கிற லேயர் எல்லாமே உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஸோ இதே போல் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எந்தெந்த லேயரில் வேண்டாமோ அதை நீங்கள் டச் பண்ணி 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளியை தொட்டிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டெலிட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேயர் பூராமே எல்லாமே உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ கீழே இருக்கிற ஃபாண்ட்டில் என்ன பண்ணணும், ஃபுல்லாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபாண்ட் எதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லுத்தையும் செலக்ட் பண்ணி அப்படியே டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அது லேயர் இருக்குது அப்படின்னா 3 டாட் பட்டனு அதான் அந்த லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா 3 புள்ளி மாதிரி வருங்க. அது 3 புள்ளி தொட்டிங்கன்னா கீழே டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டெலிட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலிட்டுமே ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ஒரு லேயரும் வேண்டாம் அப்படின்னா எல்லா லேயருமே டச் பண்ணிங்க 3 புள்ளியை தொட்டுட்டு நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அந்த லேயரை வச்சு எழுதுனா கூட நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அப்போ கீழே வந்தீங்கன்னா அபவுட் அஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அபவுட் அஸ்ஸில் நீங்கள் எதை வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அபவுட் அஸ்ஸை மட்டும் விட்டுட்டு கீழே இருக்கிற இதுதான் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு அபவுட் அஸ்ஸில் உங்களை பற்றி என்ன வேணும், இல்லை வந்து இந்த சைட்டை பற்றி நீங்கள் என்ன அபவுட் கொடுக்குறீங்க, எதுக்காக இந்த சைட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் அபவுட் அஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். ஸோ அதே போல் கெட் இன் டச்னு இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கலாம், உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ட்ராப் பைன்னு இருக்குது இல்லையா, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டுங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறேங்க. ஸோ இதே போல் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே ஷேர் பண்ணணுமோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாங்க. ஸோ இது ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பார்க்கணுங்க. வீடியோ பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ தேவையில்லாமல் லேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணி 3 புள்ளி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த 3 புள்ளியை தொட்டிங்க கீழே டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டெலிட் ஆப்ஷன் கொடுத்து நான் தேவையில்லாத லேயர் எல்லாமே டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், இந்த 2 பிக்சர் மட்டும் தான் கீழே இருக்குது. எனக்கு மேலே இருக்குது எல்லாம் ஓகே. இந்த 2 பிக்சர் மட்டும் தான் இருக்குது. இந்த 2 பிக்சருமே எனக்கு வேணாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ மேலே இருக்கிற டைட்டில் என்ன பண்ணேன்னா அதை கிளிக் பண்ணி கீழே டெலிட் பண்ணி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிக்சரையும் டச் பண்ணுறேன். டச் பண்ணி கீழே டெலிட் ஆப்ஷனுக்கு டெலிட் கொடுத்துறேன். திரும்பி அந்த பிக்சரை டச் பண்ணுறேன். டச் பண்ணி 3 புள்ளி வரும். 3 புள்ளி டச் பண்ணிங்கன்னா கீழே டெலிட் ஆப்ஷன் இருக்கும். டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த லேயருமே உங்களுக்கு வந்து போயிடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். அன்அஃபிஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அன்அஃபிஷியல் போட்டுனா இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், கீழே அந்த பிக்சர் இருக்குது இல்லையா, ஸோ அதில் ரீப்ளேஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரீப்ளேஸ் கொடுத்து நீங்கள் உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் பிக்சரு, ஆடியோ, வீடியோ எதை வேணால் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ரீப்ளேஸை நீங்கள் டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை நம்ம ஒரு மெயின் பேஜை நம்ம இப்போ எல்லாமே கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ எல்லாமே ப்ராப்பராக பண்ணி முடிச்சிட்டுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு வியூ வந்து காமிக்கிறேன். ஸோ இதாங்க இது வரைக்கும் நம்ம எடிட் பண்ணது. அன்அஃபிஷியல் லோகோ பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ லோகோ வந்துருச்சு. கீழே அட்ரஸ் எல்லாமே எடிட் பண்ணது எல்லாமே ப்ராப்பராக வந்துச்சுங்க. ஓகேங்களா? இப்போ நான் ரீப்ளேஸ் கொடுத்து அந்த இமேஜ் பண்ணேன் இல்லையா, அந்த இமேஜ் எந்த இமேஜ்னா அன்அஃபிஷியல் லோகோ தான். அப்போ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் டச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணியாச்சு. ப்ராப்பராக ஒரு டொமைனு, ஃப்ரீ டொமைன் எல்லாமே கிடச்சிச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வெப்சைட்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்னன்னா போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ அது எப்படி போட போகிறோம் அப்படின்னா இந்த அடுத்ததாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ மெயின் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கன்னா மெயின் பேஜுக்கு வந்துடுறேன். ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா மெயின் பேஜுக்கு வரணுங்க. ஓகேங்களா? ஸோ மெயின் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க. இதில் வந்துட்டு அப்புறம் பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாருங்கள், மேலே வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது கீழே இருக்கிறதுல நீங்கள் எதுவுமே நோட்ட தேவையில்லைங்க. ஸோ எதுவுமே நீங்கள் டச் பண்ணாதீங்க. அப்படியே இது சைடில் அப்புறம் மை ஹோம் இருக்கும், ஸ்டாட்ஸ் இருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டுடைய மெயின் பேஜ் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆப்ஷன், செட்டிங்ஸ் ஆப்ஷன் எல்லாமே இதில் தான் உங்களுக்கு இருக்கும். இதில் போஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வருங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஆட் நியூ போஸ்ட்னு ஒன்று இருக்கா. ஸோ அந்த ஆட் நியூ போஸ்ட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் போகிறதுக்கான அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுங்க. இதுதாங்க ஃபைனல் லெவலு. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுங்க. ஓகேங்களா? இப்போ ஆடியோ போஸ்ட் உள்ளே வந்துட்டோம். எப்படி ப்ரோ போஸ்ட் போகிறது அப்படின்னு டவுட் இருக்கும். இப்போது ஆல்ரெடி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸோ ஒரு பிளாகர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் தாங்க. ஓகேங்களா? ஸோ பிளாகர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் போஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்கிற போஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணுறது இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுடைய பிளாகரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. கூகுளில் போங்க, பிளாகர்னு அடிங்க. பிளாகர் சைன் அப் கொடுத்துங்க. சைன் அப் கொடுத்துட்ட பிறகு உங்கள் பிளாகர் ஓப்பன் ஆகிடுங்க.
பிளாகர் ஓப்பன் ஆகிட்ட பிறகு நீங்கள் ஆல்ரெடி அதில் கண்டென்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போயிட்டு அதில் இருக்கிற எல்லாத்தையுமே காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் இருக்கிறதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஓகேங்களா, ஸோ இல்லை இது எப்படின்னு தெரியல அப்படின்னா நீ சாட் ஜிபிடியை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்து நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதாவது பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். ஸோ அது கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதிலேயே நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சாட் ஜிபிடி மூலிமா நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ஒரு கண்டென்ட் ஒரு போஸ்ட்டு போடுறதும் பிளாகில் ஒரு போஸ்ட்டு போடுறதுமே கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமே தவிர இதில் போஸ்ட் போடுறது ஈஸி தாங்க. அதேமாதிரி பிளாகில் போஸ்ட் போடுறது ஈஸி தான். பிளாகில் போஸ்ட் போட தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதுலேயுமே நீங்கள் வந்து தாராளமாக போஸ்ட் போட உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாகிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் ஹெட்லைனுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி கொடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு கேப் விட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் ஆட் பண்ணோன்னா மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதிலே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோன்னா இமேஜ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த இமேஜை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து இல்லை லேப்டாப்பில் இருந்தோ இல்லை மொபைலில் இருந்தோ நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் வந்து உங்களுக்கான பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ மேலே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தேன் இல்லையா, அதில் பாருங்கள் ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் லிங்க் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டில் அந்த யூடியூப் சேனல் வீடியோ ஓடுற மாதிரி இருக்கும். லைக் பண்ணுற ஆப்ஷனு, ஃபீட்பேக் கொடுக்குற ஆப்ஷனு, கமெண்ட் பண்ணுற ஆப்ஷனு, அதாவது ஒரு ஆடியோ ஓடுறது, ஸோ வீடியோ ஓடுறது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன் ஏ டு இசட் உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஓகேங்களா, இப்போதைக்கு நான் வந்து எல்லா பிக்சருமே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்னென்ன அதில் செட்டிங்ஸ்லாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இதுலையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா சைடில் பிக்சரை வைக்கிறது, சென்ட்ரலில் வைக்கிறது, லெஃப்ட் சைடில் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் எவ்வளோ சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு. இதில் நிறைய சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண தான் இது இருக்கா, ஸோ ஓகே அப்போ இது கரெக்டாக இருக்கும், ஏதோ அது கரெக்டாக சொல்லி எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் நீங்கள் அதில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்று வருங்க, அதை டச் பண்ணிங்க. இப்போ நீங்கள் எந்த யூடியூப் சேனல் இதில் கொடுக்க போகிறீங்களோ அந்த லிங்க் எடுத்து வந்து இங்கே கொடுத்து எம்ப்ராய்ட் அது ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எம்ப்ராய்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் எந்த சேனல் கொடுத்தீங்களோ அந்த சேனலுக்கான வீடியோ அங்கே ப்ளே ஆகும், அந்த வெப்சைட்லேயே ப்ளே ஆகும். ஸோ சூப்பரான ஆப்ஷன் தான் இது. அதே போல் இங்கே இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய போஸ்ட் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கீழே லைக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். இல்லை ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும், ஃபீட்பேக் கொடுக்கணும்னா அதே போல் உங்களை பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் ஓட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஓட்டுன்னு கொடுத்தோடனே பாருங்கங்க எனக்கு ஒரு தம்ஸ் அப் ஆப்ஷனும் ஒரு கீழே தம்ஸ் அப் ஆப்ஷனும் வந்து ஷோ ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம வெப்சைட்டை பார்க்குறவங்க இது பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுப்பாங்க, இல்லைனா அந்த டவுன் தம்ஸ் அப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதுவே போல் ஆப்ஷன் நீங்கள் வைக்கலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே கொஸ்டின் கேட்டு நீங்களே போல் ஆப்ஷன் வந்து வைக்கலாம். உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுறவங்க அந்த போலில் ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அதை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஏ டு இசட் உங்களுக்கு ஃபுல்லான ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்பிரஸ் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது முற்றிலுமே இலவசம் தாங்க உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் அதிகமாக வீடியோ போகிறது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு கண்டென்ட் தான் கிரியேட் பண்ணி போட போகிறீங்க. ஸோ அதுவுமே சாட் ஜிபிடி மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம், இல்லை ஓன் கண்டென்ட்டாக கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ஓன் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கான பிக்சர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்தது என்னென்னா இதில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணக்குள்ளே ஓரளவுக்கு பார்த்துட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டுன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பப்ளிஷ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் உங்களுடைய ஃபஸ்ட்டு போஸ்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டிங்கன்னு அர்த்தம். பாருங்கள் போஸ்ட்டு பப்ளிஷ்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சிங்களா. ஸோ பப்ளிஷ்னு வந்துட்டு அப்போ இருக்குது. வியூ போஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம போட்ட போஸ்ட் பாருங்கள் அன்அஃபிஷியல் 2.0 பிரியாணி பார்த்தீங்கன்னா இருக்கும். கீழே பாருங்கள் நம்ம அந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியில் அதெல்லாம் இருக்கும், பிக்சர் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு ஏ டு இசட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம தம்ஸ்அப் பாருங்கள், நம்ம தம்ஸ்அப் வச்சு இல்லையாங்க, அந்த தம்ஸ்அப்புமே அங்கே இருக்குது. அங்கே நம்ம தம்ஸ்அப் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துருங்க. நம்ம வெப்சைட்லேயுமே அது லோட் ஆகிடும், நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் எல்லாமே ஏ டு இசட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையான ஒரு வெப்சைட் தான் அது. உங்களுக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, பண்ணி பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக வச்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு இதுதான். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கேளுங்க. ஸோ அடுத்து சந்திக்கிறேன். அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ், பாய்.